பார்த்தீர்கள் என்றால் பவுல் அப்போஸ்தலன் இதுபோல ஒரு இடத்திலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பார். அது லீஸ்திரா என்கிற இடம். அவர் ஒரு மக்கள் கூட்டத்தை பார்த்து பிரசங்கம் பண்ணும்போது பிறந்ததிலிருந்தே சப்பானியாய் இருந்த ஒரு மனிதன் கேட்கிறதை பார்க்கும்போது இவன் இவ்வளவு ஆர்வமாய் கேட்கிறானே, இவன் இவ்வளவு கவனமாய் கேட்கிறானே, அவன் பள்ளிக்கூடத்துக்கு போயிருப்பானா தெரியாது, அவன் வேத காரியங்களை கற்றிருப்பானா தெரியாது, அவன் கேட்பதனுடைய ஆர்வத்தை பவுல் பார்த்தார். பார்த்துவிட்டு அவனுக்குள்ளே விசுவாசம் உண்டு என்று சொல்லி எழுந்து நட என்று சொன்னார். இன்னைக்கு சிலர் எழுந்து நடன்னு சொன்னா நடப்பானா? அவன் கேட்கும் போதே பவுல் அப்போஸ்தலனுடைய பரிசுத்த ஆவியினால் உந்தப்பட்டு இவன் நடப்பான், இவன் குதிப்பான், இவன் ஓடுவான், இவன் துள்ளுவான். அதுதான் இங்கே நடந்தது. அவன் கேட்ட அந்த முறை இருக்கிறது, அவ்வளவு ஆர்வமாய் கேட்டான். பவுல் அப்போஸ்தலனுக்கு தெரியும் வசனத்தை கேட்கிறவன் சுகமாவான். அப்போ வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவனுக்கு ஒரு பெரிய நன்மை. மொபைல் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருங்க, இல்லைன்னா மொபைல் போனை உள்ள கொண்டு வராதீங்க. கவனிங்க. அப்ப என்ன கேட்கிற தேவன் இதுவும் பிரச்சனை தான். கேட்கவே விட மாட்டான் பிசாசு. அப்ப ஆச்சரியமா அந்த மனிதனை கவனித்து பாருங்கள். அவன் வாழ்நாள் முழுவதும் சூம்பின கால் உடையவன். ஆண்டவர் செய்த அற்புதத்தை பாருங்கள். காலில் சதை உண்டானது, எலும்புகள் பலப்பட்டது. உங்கள் வாழ்க்கையிலும் அது நடக்கும். அதனால்தான் கேட்கிறதற்கு மட்டும் தீவிரமாக இருக்கணும். என்ன எவன் புரணி பேசுகிறான் என்பதையா, எவன் வீட்டில் என்ன பேசுகிறான் என்பதையா, அதற்கு உங்கள் காதுகள் அடைக்கப்பட்டே இருக்கட்டும். நம்மை குறித்து பேசுகிற எல்லாத்தையும் கேட்டால் நாம் உயிரோடே வாழ முடியாது. நம்மை குறித்து உலகம் பேசுவதையெல்லாம் கேட்டு பதில் சொன்னால் நாம் இரவு தூங்க முடியாது. அவருடைய வார்த்தையை கேட்டால் பலத்தின் மேல் நாம் பலன் அடைய முடியும். அவருடைய வார்த்தையை கேட்டால் நாம் இன்னும் பலவான்களாய் மாற முடியும். நீதி உள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். நம் நீதியாய் வாழ வேண்டும் என் பிரியமான தேவ சபையே. ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டும். சொல்லிட்டானே அந்த பாட்டு மட்டும் யார் என்ன சொன்னாலும் சோர்ந்து போக மாட்டேன். ஐயோ ஐயோ அவன் இப்படி பேசிட்டான், ஐயோ இவன் இப்படி பேசிட்டான், ஐயோ என்னை பத்தி கூட வேலை பார்க்கிறவன் இப்படி சொல்லிட்டான். அதையெல்லாம் காதில் வாங்காதிருங்கள். ஆண்டவர் சொல்லுவதை காதில் வாங்குங்கள். ஆண்டவர் சொல்லுவதை காதில் வாங்கி இதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். யோசுவா பல எதிரிகளை பார்த்தவன். ஆனால் எரிகோவுக்கு முன்னாக நிற்கும் போது தேவன் இயேசு ஆண்டவர் வந்திருக்கிறார். வந்த உடனே பயந்து அப்படியே நடுங்கி நிற்கிறான். நீ நம்ம ஊருக்காரா இல்ல வேற ஊருக்காரா, நீ நம்மளே சேர்ந்தவரா இல்ல வேற ஊரை சேர்ந்தவரா அப்படின்னு அவரோட பேசுறான். பேசின உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் செருப்பை கழட்டுன்னு. அப்படி அவர் பார்க்கும்போது அவர் பலத்து இருந்தார். வேத வசனத்தை கை கொள்ளுகிறவர்களை தேவன் பலத்த சௌரியவான்கள் என்று அழைக்கிறார். அவர்கள் தான் எரிகோவை உடைக்க முடியும். அப்பதான் ஒரு பிளான் சொல்றாரு. இந்த எரிகோவை உடைக்கிறது உனக்கு சவாலா இருக்கலாம், உனக்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனா நான் உனக்கு ஒரு வழி சொல்லித்தரேன். இப்படி நீங்க ஒரு 7 நாளைக்கு அப்படியே சுத்துங்க, கேட்கறதுக்கு வேணாது. ஆமா, இப்படி ஆண்டவர் அவனுக்கு சொல்லிக் கொடுத்த திட்டத்தின்படியே உடைக்க முடியாதவர்கள் உடைந்தது. உங்கள் காதுகள் சார்பாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்பும் போது ஒரு நாளைக்கு எவ்வளவு கேட்க முடியுமோ கேளுங்க, எவ்வளவு வாசிக்க முடியுமோ வாசிங்க. நீங்களே வாசிச்சு உங்க காதுகள் கேளுங்க, உங்க உறுப்புகள் சுகமாகும். அல்லேலூயா. உங்க சரீரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். நீங்கள் இழந்து போன சந்தோஷங்களை பெறுவீர்கள். இந்த வேதத்தை அணைத்தவன் தோற்று போனதில்லை, இந்த வேதத்தை எடுத்தவன் வீழ்ந்து போனதில்லை, இந்த வேத வசனத்தை அறிக்கை செய்தவன் வெட்கப்பட்டதில்லை, இந்த வேத வசனத்தின்படி நடந்தவன் கைவிடப்பட்டதில்லை. இந்த வசனத்தை ஏன் சொல்லுகிறார் தெரியுமா? எபிரேயர் நிருபம் ஒரு அற்புதமான நிருபம். நமக்கானது அல்ல, அது யூதர்களுக்கானது. இயேசுதான் மேசியா என்பதை யூதர்களுக்கு புரிவதற்காக தேவன் எழுதின நிருபம். இது பவுல் தான் எழுதினார்னு சொல்லுவாங்க. ஏன் இதை யார் எழுதினா என்று பேர் எழுதவில்லை என்றால், ஆமா இது நல்ல தேவையில்லை என்றே எழுதியிருக்கிறார். சில பேருக்கு இவங்க தான் எழுதுறாங்கன்னு படிக்கவே மாட்டாங்க. அப்படியே அன்னைக்கு பவுலை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதனால பேரை எழுத அவர் விரும்பல. எபிரேயருக்கு எழுதின நிருபம், எப்படியாவது கர்த்தர் அவனோட பேசட்டும், அதான் நோக்கம். அப்ப இந்த எபிரேயர் 1 முழுசு நீங்க பாத்தீங்கன்னா தேவ தூதர்களுடைய மகிமை என்னங்கிறது தான் 1ஆம் அதிகாரம் முழுசும் அவர் சொல்லியிருப்பார். 2வது அதிகாரம் முழுசு இயேசுவை குறித்து கொஞ்சம் பேசியிருப்பார். அதனாலதான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பாருங்களேன், தேவ தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டு இருக்க. அப்ப மோசே ஒரு வசனத்தை பேசுறாருன்னா அதை எதிர்த்து நின்றா உடனே தண்டனை. யோசுவா ஒரு வசனத்தை பேசுறாருன்னா அவர் சொன்னாரு, நீங்க நரகலான விக்கிரகத்துக்கு பின்னாடி போனீங்கன்னா நிச்சயமா செத்து போவீங்க. அதே மாதிரி நியாயாதிபதிகள் நடந்துச்சு.
நீங்க ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனா நீங்க அழிஞ்சே போவீங்க. அதே மாதிரி நடந்துச்சு. அப்ப இந்த வசனம் என்ன சொல்றது? அவங்க பேசியே தண்டனை வந்துச்சுன்னா, இயேசு பேசும்போது கேட்காம இருந்தா, ஆண்டவராகி இயேசுநாதர் பேசும்போது நீங்க கேட்காம இருந்தா, ஆண்டவராகி இயேசுவின் வார்த்தைக்கு நீங்க செவி கொடாம இருந்தா, செவி கொடுக்க மாட்டோம் என்று எதிர்த்து நின்றால் நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்? இங்க அப்படி சொல்றாரு பாருங்க. அவங்க மூலமா சொல்லப்பட்டதே உறுதிப்படுமானால், பரலோகத்திலிருந்து வந்த இயேசுவின் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தை. நிறைய நேரத்தில் சொல்லுவாங்க, இப்போ யாரோ போட்டு கொடுத்து பேசிட்டாங்க பாஸ்டர்கிட்ட. நான் யார் என்கிட்ட கேட்பாங்க, யாருடைய குறையாவது இங்க வந்து நான் கேட்பேன். இங்க இருக்கிற இத்தனை விசுவாசிகள் சாட்சி, யாராவது வந்து இந்த குடும்பம் இப்படி, அந்த குடும்பம் எனக்கு எதுவும் தெரியாது, ஆனால் நான் எனக்குள் இருக்கிற ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். நான் ஏன் சொல்கிறேன் என்றால், எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். 4:12 சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய வார்த்தையானது முதல்ல ஜீவன் உண்டாக்கும். நீங்க கேட்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? செத்து போய் வருவீங்க, போகும்போது ஜீவனா போவீங்க. அந்த வார்த்தை ஜீவனை உண்டாக்கும். அந்த வார்த்தைக்குள் உசுர் இருக்கு, அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தை ஜீவனையும், அடுத்து அந்த வார்த்தை வல்லம். பாத்தீங்களா, பவுல் அப்போஸ்தலன் என்ன பண்ண? சதை வச்சு கட்டினாரா? பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாரா? அவனுடைய எலும்புக்கு உள்ள எலும்பு கொடுத்தாரா? இல்ல. வார்த்தை எலும்புகளை உண்டாக்கினது, வார்த்தை சதைகளை உண்டாக்கினது. எப்படி மேஜிக் நடந்திருக்கு பாருங்க. வார்த்தை கண்களை உண்டாக்கினது, வார்த்தை நரம்புகளை உண்டாக்கினது, வார்த்தை இல்லாதவர்களை உருவாக்குற வல்லமை உள்ளது. அப்ப இன்றைக்கு கிறிஸ்தவர்களை ஏன் பிசாசு சாவடிக்கிறான்? வசனம் கேட்ட உடனே தூங்க வைத்து விடுகிறான். வாழ்க்கையில் ஒரு நாள் வல்லமை இல்லை, ஊழியத்தில் வல்லமை இல்லை, குடும்பத்தில் வல்லமை இல்லை, ஜெபத்தில் வல்லமை இல்லை. வார்த்தை இல்லாத ஜெபம் ஒன்றும் இல்லை. நிறைய வீட்டில் வெறும் ஜெபம், குடும்ப ஜெபம் வெறும் ஜெபம். நிறைய விசுவாசிகள் வார்த்தையில் வளரவில்லை. அவருடைய வார்த்தை இல்லாமல் நாம் பரலோகம் போக முடியாது. அவருடைய வார்த்தை இல்லாமல் நாம் வெளிச்சத்தில் நடக்க முடியாது. அதனால சொல்கிறார், ஜீவன் வல்லமை. அடுத்தது என்ன சொல்ற? இருபுறமும் உங்களை வெட்டும். அதில் பாருங்க, இந்த வார்த்தையை படிக்கும்போது எனக்கு நடுக்கம் வந்துருச்சு. ஷார்ப்பான பட்டயமா, வெரி ஷார்ப்பா, சும்மா மொட்டை இல்லை, வெரி ஷார்ப்பா. பேசிட்டுலாம் போயிட முடியாது, அங்கேயே விட்டு இங்கேயே விட்டோம். அது இருபுறமும். சும்மா பேசிட்டுலாம் முடிச்ச முடியாது. செய்யாத ஒன்றை பேசினா மாட்டிக்கணும். செய்யாத ஒன்றை பேச விட மாட்டாரா ஆவியானவர்? இந்த இடத்துல ரெண்டு செய்யாத ஒன்றை நம்ம பேசணும், மாட்டிக்கிறோம். அப்படி இல்லைன்னா அதுக்கு நம்ம ஒத்துக்கிறோம். நான் தப்பா பேசினேன், ஏன் தெரியுமா? அது என்ன பட்டயமா? ஆமாம், உலகத்தில் மனுஷர்கள்லாம் ஒரு பக்கம் தான் கருக்குள்ள பட்டயம் செய்வாங்க. பார்த்துருக்கீங்களா? உங்கள் வீட்டில் பட்டயம் இருக்கா இல்லையா? எல்லா வீட்லையும் பட்டயம் இருக்குல்ல. பட்டயமா என்னன்னா தெரியுமா இல்லையா? ஆமாம், நம்ம ஊர் பாசையில் சொன்னாதான் தெரியுமா? அருவா இருக்கா? அந்த அருவாவுக்கு ஒரு பக்கம் தான் அந்த சார்பு இருக்கு. ஆனால் ஆண்டவர் கையில் இருக்க பட்டயம் இங்கேயும் தான், இங்கே மட்டும் இல்லை. நல்லவங்களை போல நாங்கள் வேஷம் போட்டால் எங்களை தூக்கி முடிச்சு. அப்போ ஜீவனும் இருக்கு, வல்லமை இருக்கு, இருபுறமும் கருக்கு, ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பாருங்க. ஆத்மாக்குள்ள இறங்குமா சிலர். அதனாலதான் வசனம் கேட்டோம்னா செத்து போய் உட்கார்ந்துருப்பாங்க. உள்ள வர ஃபுல் வர இறங்கும் அப்படியே. ஆமா, அப்படியே முகம் செத்து போயிடும். நான் செஞ்ச தப்பு எப்படி தெரிஞ்சு? ஆவிக்குள்ள, ஆவிதான் இந்த உசுரைய உடம்பே தாங்கிட்டு நிற்கிது. ஆவிக்குள்ள இறங்கும். கணுக்கள், ஜாயிண்ட் ஊன், எலும்புக்குள்ள இருக்கிற, நீங்க எல்லாம் உரிச்சு சாப்பிடுவீங்கல்ல, இந்த எலும்பு நல்லா உறிஞ்சு சாப்பிடுன்னு சொல்லுவோம்ல, கணு வரைக்கும் இறங்கும். இறங்கி பிரிக்கத்தக்கதாக உருவ குத்தும். ஆமா, பிரசங்கம் குத்துதுன்னா கர்த்தர் பேசுறாருன்னு அர்த்தம். பிரசங்கம் குத்துறதுன்னா யாரோ பேசுறாங்கன்னு அர்த்தம். பிரசங்கம் இப்படித்தான் இருக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு. அங்க ஜீவன் இருக்கு, அங்க வல்லமை இருக்கு, அங்க பட்டயம் இருக்கு. உள்ள போய் எல்லாத்தையும் வகையறுத்துரும். நாம் செய்த தவறுகள், நம்முடைய வாழ்வில் இருக்கிற குற்றங்கள், பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லல, நம்ம என்ன தப்பு பண்ணிட்டு வர்றோமோ அது ஆண்டவர் அப்படியே பேசுவார். நான் பல தடவை உணர்ந்திருக்கிறேன். என்ன தவறுகள் செய்து விட்டு வருகிறோமோ அந்த ஸ்பாட்ல இருந்து உள்ள வருவோம், ஆண்டவர் அப்படியே பேசுவார். அது அப்படித்தான் நடக்கும். கணுக்களை மூனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாகும். இருதயத்தில் என்ன நினைச்சுட்டு இருக்கோமோ அதையே பேசுவார். இங்க உட்கார்ந்து நினைச்சுட்டு இருப்போம், அதையே பேசுவார். கரெக்டா நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு கரெக்டா புரியும். யோசனையை வகை அறுக்கிறதாகவும் இருக்கிறது. நம்ம இங்க என்ன செஞ்சுட்டு இருக்கோம், இதெல்லாம் நடக்காதுப்பா. பல பார்த்தீங்கன்னா அப்படிதான் உட்கார்ந்து இருப்பாங்க, இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா. அங்கதான் போய் அந்த வசனம் வேலை செய்யுது. அடுத்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. எதுவுமே கிடையாது, எறும்பு கூட கிடையாது.
இங்கே எத்தனை எறும்பு இருக்குன்னு அவருக்கு தெரியும். இங்கே எத்தனை காரியங்கள், எத்தனை ஜீவ ஜந்துக்கள் இருக்குன்னு அவருக்கு பார்வைக்கு மறைவான ஒரு சிருஷ்டிகளை சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக எப்படி இருக்கான்? நிர்வாணம். பிசாசு விசுவாசிகளுக்கு என்ன தந்திரம் வச்சிருக்கா? யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க, இவங்கெல்லாம் மனம் திரும்பவே மாட்டாங்க. கடைசி வரை துன்மார்க்கரோ தங்கள் பாதகத்திலே நடப்பார்கள், நீதிமான்களோ உணர்ந்து கொள்வார்கள். நீதிமான்கள் ஞானவான்களை போல அப்படியே வானத்தில் பிரகாசிக்கிறவங்க, அவங்களுக்கு தான் உணர்வு வரும். அவங்க பாருங்க, எல்லாம் ஆண்டவருக்கு முன்னாடி நிர்வாணம், வெளியேறணும் எல்லாம் அப்படியே. ஆமா, நீங்க வீட்டில் செஞ்சது, போன்ல செஞ்சது எல்லாத்தையும் அப்படி எல்லாம் அவருக்கு முன்னாடி வெளியேறணும். எல்லாத்துக்கும் நாம் கணக்கு ஒப்பிக்கணும். அதான் சொன்னேன், நடப்பேன் இயேசுவோட நடப்பேன் காலமெல்லாம். இயேசுவோட நடந்தா தான் நியாய தீர்ப்பே புரியும். இன்னைக்கு இந்த நொடி இயேசு வர்றதுக்கு எந்த தடை இல்லை. இஸ்ரவேல் வந்தாச்சு, அந்த கிறிஸ்து வரப்போறான், உலக நாடுகள் அதுக்கு ஆயத்தமாயிடுச்சு. ஆனா இன்னைக்கு கூட நமக்கு உணர்வு இல்லை. 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு ஆண்டவராகி இயேசு தூதர்களோடும் பரிசுத்தவான்களோடும் இப்பூவின் இறங்கி வருகிறதை தரிசனமாய் கண்டான். ஏன் தெரியுமா? அவன் தேவ சத்தத்தை கேட்கிறவனாய் இருந்தான, அவனுக்கு தான் தேவ சித்தம் புரியும். டிவி பார்த்துட்டே, சினிமா பார்த்துட்டே, உலகத்தை பார்த்துட்டே இருந்தா புரியுமே. அங்கே சினிமாக்களின் நகையை பெரிதாய் பேசுவார்கள், காதலை பெரிதாய் பேசுவார்கள், உலகத்தை பெரிதாய் பேசுவார்கள். வசனத்தை கேட்க கேட்க பரலோகம் பெரிதாய் தெரியும். வசனத்தை கேட்க கேட்க நித்தியம் பெரிதாய் தெரியும். வசனத்தை கேட்க கேட்க உயிர்த்தெழுதல் பெரிதாய் தெரியும். வசனத்தை கேட்க கேட்க இளைப்பாறுதல் பெரிதாய் தெரியும். சத்தமா ஆமென் சொல்லுறேன். அந்த மகிமையை பார்த்தா தான் இங்க கல்லு விழுகும் போது முறுமுறுக்க மாட்டோம். அந்த மகிமையை பாருங்க, அப்படியே இயேசுநாதர் வலது வாசத்துல நிக்கிறத பார்த்துட்டா ஸ்தேவான அடிக்கிறான், உதைக்கிறான், கல் எடுத்து மூஞ்சில எறிகிறான். அங்க சத்தம் கேட்டுருச்சு. அப்ப உங்க காதுகள் எப்பொழுதும் ஷார்ப்பா இருக்கணும் தேவனுடைய வசனத்தை கேட்பதற்கு. அவர் உங்களுடைய உள்ளிந்திரியங்களுக்குள்ள பேசினான், சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புறேன்னு போங்க, வீட்டுக்குள்ள போறதுக்குள்ள தேவன் செயல்படுவார். சந்தோஷமா உங்கள் அந்தரங்க பாவங்களை பேசினால் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ஆத்மாவையும் ஊனையும் வகையறுத்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜீவன் உண்டாக்கினால் சந்தோஷப்படுங்கள். சந்தோஷப்படுங்க. நீங்கள் கேட்கும் போது அற்புதம் நடந்தால் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆமா, உங்களுக்கு கைத்தட்ட தோணலாம், கைத்தட்டுங்கள், அதுதான் நல்லது. நான் நினைக்கிறேன் அப்பவே வந்தார் 2018 ஸ்டான்லி. இந்த சபையில வந்து நிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. நினைக்காம நிறைய கெஸ்ட் வந்தாங்க. வசனத்தை கேட்கும் போது ஆவலா சபை இருந்தா தான் ஆவிக்குரிய கூட்டங்கள்ல உயிர் மீட்சி வரும். வசனத்தை இல்லைன்னா நம்ம என்ன பண்ணாலும் ஒண்ணு நடக்காது. ஆமா, அப்பதான் உலர்ந்த எலும்புகள் உயிர்ப்பிக்கப்படும், அப்பதான் சதை உண்டாகும், அப்பதான் ஆன்மாவில் ஒரு பேர் உண்டாகும், அப்பதான் இயேசுவுக்காக வாழணுங்கிற உணர்வு ஒரு கேட்காத வர வேஸ்ட். விசுவாசத்தோடு கேட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்களின் தொகை 3000 இருந்தது. கேட்டார்கள் கேட்டார்கள். என் செய்தி ஜாக்கிரதையாய் கேளுங்கள், பேசுகிறவருக்கு செவி கொடுங்கள். தூக்கம் வருகிறது என்றால் வீட்டிலே முழங்காலில் நின்று, ஆண்டவரே இதை கூட ஜெயிக்கவில்லை என்றால் நான் நரகத்தை எப்படி ஜெயிக்க போகிறேன்? நான் மரணத்தை எப்படி ஜெயிக்க போகிறேன்? என் நாக்கை எப்படி நான் ஜெயிக்க போகிறேன்? ஆண்டவரே என் உணர்வுகளை எப்படி நான் ஜெயிக்க போகிறேன்? இந்த காரியங்களை கூட நான் ஜெயிக்க முடியாதவனாய் நான் வாழ்கிறேனே என்று சொல்லுங்கள். என்றால் என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற வசனம் என்ன தெரியுமா? எபிரேயர் 12:25, பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்தில் இருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? ஆண்டவர் எங்கிருந்து பேசிட்டு இருக்காரு? பரலோகத்தில். ஆமா, ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பேசும்போது நாம் அதுக்கு விலகிடக்கூடாது, அந்த வார்த்தைகளை விட்டு விலகிடக்கூடாது. ஒவ்வொரு கூட்டமும் அவருடைய எதிர்பார்ப்பா இருக்கும். நான் நிச்சயமா நம்புறேன், நீங்க நம்புறீங்களோ? ஆண்டவர் இன்று ராத்திரி வருவாரானால் வருகைக்கான வார்த்தையை கொடுத்து நம்மை தட்டுவார். நான் நம்புறேன். நான் நேசிக்கிற ஆண்டவர் அப்படித்தான் செய்வார். நான் நேசிக்கிற ஆண்டவர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. பரலோகத்திலிருந்து பேசுகிறவருக்கு, ஆமா, பரலோகத்திலிருந்து மனு உருவம் எடுத்து வந்து பேசினவருக்கு நாம் செவி கொடுக்காமல், மோசே பேசும்போது, யோசுவா பேசும்போது, சாமுவேல் பேசும்போது, தீர்க்கர்கள் பேசும்போது, ஏசாயா பேசும்போது, எரேமியா பேசும்போது கேட்காமல் போனவர்கள், நேபுகாத்நேச்சார் இடத்திலும் அசீரிய ராஜாக்கள் இடத்திலும்
ஏனைய ராஜாக்களிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் மாட்டிக்கொண்டு முழித்தார்கள் வாழ்க்கை முழுவதும். இன்றைக்கு மனிதர்கள் ஏன் மாட்டிக்கொள்கிறார்கள், ஏன் சிக்கிக் கொள்கிறார்கள்? தேவன் பேசும்போது கேட்டா எவங்கிட்டையும் சிக்க மாட்டான். அல்லேலூயா, எவங்கிட்டையும் சிக்க மாட்டான். தேவன் பேசும்போது கேட்டா இன்றைக்கு மனிதர்கள் சிக்கிக் கொள்கிறார். ஒரு அடிமையை போல போகிறார், ஒரு பேரையை போல போகிறார், எங்கேயோ வாழ்க்கை பறி கொடுத்தவன் போல போகிறார். உனக்கு ஒரு சுயாதீனம் உண்டு, உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, உங்களுக்கு ஒரு வெற்றி உண்டு. அந்த வசனம் அதை நமக்கு தருகிறது. அப்ப இங்க கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய சத்தம் இன்னும் பூமியை அசைய பண்ணிட்டு, இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக. பரலோகம் அசையாது, பரலோகத்தில் இருக்கிறவைகள் ஒரு நாளும் அசையாது. ஆனா பூமி அசைவதனுடைய அடையாளமே அஸ்திபாரம் இல்லாமல் சுத்தி கொண்டிருக்கிறது. தெரியுமா? அவர் இங்கே இதை நிறுத்தவில்லை, இதை சுத்தி கொண்டிருக்கிறார். இது நிறுத்தப்படுமானால் பகல் மட்டும்தான் இருக்கும். நல்லா கவனிச்சுக்கிறது. ஆனா பரலோகத்துல பகல் மட்டும்தான் இருக்கு. நம்ம கை தட்டுங்களேன். அல்லேலூயா. இது சுற்றுவதனால் தான் பகல் இரவு வருகிறது. பூமி ஒரு நாளைக்கு தன்னைத்தானே சுற்றுவதனால் தான் பகல் இரவு வருகிறது. ஏன் சுத்த விட்டு இருக்கிறார்? இதை அழிப்பதற்கு தான் ஏற்படுத்தினார். ஏன் அழிப்பதற்கு ஏற்படுத்தினார்? இதிலிருந்து கேட்கிறவர்களை தூக்கி கொண்டு போய் நிலையான இடத்தில் உட்கார வைக்க போகிறார். இதிலிருந்து கவனமாய் செவி கொடுக்கிறவர்கள், கவனமாய் கேட்கிறவர்கள். நம்ம விசுவாசிக்கு ஒரு பிரச்சனை எனக்கு புரியாதுப்பா, விளங்காதுப்பா. அப்ப எழுதுனவர் தான் உங்க கூட இருக்காரு, இருந்தா விளங்குமா விளங்காதா? இது நமக்கு இல்லப்பா, இது நமக்கு விளங்காதுப்பா அப்படி நினைச்சிக்கினாலே தூங்கிடுவீங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கிறதுக்கு அதில் போட்டிருந்தோம். பரலோகம், ஆமா, எல்லாம் அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறி போகும் என்பதை குறிக்கிறது. அப்ப எப்படி இருக்கு தெரியுதா? இந்த பூமி ஏதேன் தோட்டத்துல எப்படி படைச்சாரோ அது மாதிரி மாறப்போகுது. கையை நல்லா தட்டுங்களேன். அல்லேலூயா. அப்ப நம்ம கட்டின வீடு, நம்ம கட்டின சர்ச்சு, நம்ம வாங்கின லேண்டு எல்லாம் கொலாப்ஸா புதுசா ஒன்று வரப்போதா? இதை கேட்டாலே பரதேசியாம் எனக்கு பாதைகள் காட்டுமையா, பாரில் என் கரத்தை பிடித்து நடத்துமையா. பரதேசியாம் எனக்கு பாதைகள் காட்டுங்க, நான் போகும் பாதை நீ காட்டுகிற பாதையா, பாரில் என் கரத்தை, கரத்தை பிடித்து நடத்துமையா. உம்மை விட்டா யாரும் இல்லை, இயேசுவே நீர் சொந்தமே. உம்மை விட்டால் யாரும் இல்லை, இயேசுவே நீர் சொந்தமே. அதனாலதான் அந்த அதிகாரத்தை முடிக்கும் போது சொல்ற, அசைவில்லாத ராஜ்யத்தை நமக்கு தரப்படுற. சத்தம் வராமே சொல்லுங்களேன். அதனால நாம் பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு பிரியமான ஆராதனை. நிறைய நேரத்தில் நம்ம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி ஆராதிக்கிறோம். நான் சொல்லுவேன், அவர் பேசி அந்த வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு போறது தான் உண்மையான ஆராதனை. இல்லை நான் இன்னைக்கு வந்து கேட்டுட்டு நான் அதை செய்ய மாட்டேன்னா இன்னும் எத்தனை ஆண்டுகள் நீங்கள் இப்படியே வாழ போகுது? வாழ்ந்து கொள்ளலாம். ஆண்டவர் இடையில உங்களை அழித்துக் கொள்ள மாட்டார். உங்களுக்கான ஆயுசு நாட்களோடு நீங்கள் வாழ்ந்து போவீங்க. ஆனால் எங்கே போவீங்க? அசைவில்லாத ராஜ்யத்துக்கு போவீங்களா? அடுத்த வார்த்தை என்ன சொல்லியிருக்குன்னா, நரகம் ஒன்று உண்டு இருக்கிறதா சொல்லு. நம்முடைய தேவன் பட்சிக்கிற. அதனாலதான் இயேசுநாதர் பேசும்போது என்ன பேசினார் புரியுது? அவர் ஸ்திரியை இச்சையோடு பார்த்துட்டு நீ வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறத விட உன் கண்ணை பிடிங்கிட்டு நீ பரலோகம் வந்துடலாம். உன் கையை 2 கையோட இருந்துக்கிட்டு நீ அநேகரை சாவடிக்கிறத விட ஒரு கையை நீ வெட்டி எடுத்துடலாம். 2 கண்ணை வச்சுட்டு. அப்ப ஆண்டவரே தன்னுடைய வார்த்தையில, அப்ப ஆண்டவர் பேசுறதை எங்க போய் கேட்கறது? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் டெய்லி இருக்கணும் உங்க சாப்பாட்டுல. ராமே சொல்லுங்க, டெய்லி இருக்கணும். ஆண்டவர் பேசுனா அதை பிரீஃப் பண்ணி எழுதுறது தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு அப்புறம் நிருபங்கள்.
ஆண்டவர் பேசுறதை படிக்காம போகவே கூடாது. ஆண்டவருடைய உபதேசங்களை படிக்காம இருக்கவே கூடாது. ஆண்டவர் எங்கேயாவது உலகத்தை பத்தி பேசியிருக்காரா? எங்க பேசினாலும் பரலோக ராஜ்யம், ஆமா, வலையை போட்டு இழுக்கிற கடலில் இருக்கிற வலைக்கு ஒப்பா இருக்கு. பரலோக ராஜ்யம் ஒரு பூமிக்குள்ள இருக்கிற ஒரு நிலத்துக்குள்ள இருக்கிற விலை உயர்ந்த புதையலுக்கு ஒப்பா இருக்கு. இப்படித்தான் சொல்ற. பார்த்ததெல்லாம் ஒரு பரலோக ராஜ்யத்தையும், ஆமா, அது நம்ம அதன்படி நடக்கவில்லை என்றால் நடக்கிற தண்டனைகளை பற்றியே பேசுகிறார். எங்கேயாவது உலகத்தை பற்றி பேசினாரா? ஆனால் இன்றைக்கு பேசுகிறவர்கள் பார்த்தீங்களா, இவ்வளவு காணிக்கை கொடுத்தா நீ இயேசுநாதருக்கு பக்கத்தில் போயிடலாம், இவ்வளவு காணிக்கை கொடுத்தா உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதும். இவர்களை எல்லாம் தேவன் சங்கரிக்க வருகிறார். காணிக்கையை கொடுத்து தேவனை ஏமாற்ற முடியாது. இன்னும் கூட கொஞ்சம் சொன்னான்னு சொல்லுவாங்க, 1 லட்சம் 5 லட்சம் ரூபாய் காணிக்கை கொடுத்தா இயேசுவோட உட்கார்ந்து சாப்பிடலாம் இவர்கள் சொல்வார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு வசனம் தெரியாதவரை உலகம் இவர்களை ஏமாற்றும். ஒருவேளை இருக்குமோன்றோம். அப்போ வசனத்தை கேட்டு தெளிவடைந்தால் தான் நாம் பிழைக்க முடியும். பேசுகிறவருக்கு எதிர்த்து நின்றால் இந்த இடத்துல தான் நிற்க வேண்டும். பேசுகிறவருக்கு எதிர்த்து நின்றால் இந்த நியாய தீர்ப்பில் இவ்விடத்தில் தான் இருக்க வேண்டும். பேசுகிறவருக்கு கவனமாய் செவி கொடுத்தால் அவரோடு நித்தியமா இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேசுகிறவருக்கு கவனமாய் உங்கள் செவிகள் திறந்து இருக்கட்டும். அதனால்தான் யாக்கோபு சொல்வார், அவருக்கு பின்னாடி மரியாதைக்கு பிறந்தவர், ஒரு நல்ல ஒரு பிஷப்பா இருந்தவர். அவர் சொல்வார், கேட்கறதுக்கு எப்படி இருக்க தீவிரம். வசனத்தை கேட்கறதுக்கு முன்னாடி இயேசுநாதர்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? அவங்க ஆமா, நீ என்ன இந்த கப்பர்நகூம்ல போய் மீன் பிடிக்கிற கூட்டத்தில் போய் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற, ஒருத்தர் பிரபல்யமாகணும்னா மெட்ராஸ்ல ஊழியம் செய்வான். இயேசுநாதருக்கு எப்படியா? ஒருத்தர் பிரபல்யமாகணும்னா எருசலேம்ல ஊழியம் செய்வாங்க. ஆனா வசனத்தை கேட்க கேட்க யாக்கோபு யூதாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க. யாக்கோபு யூதாவை எழுதுகிற நிருபங்களுடைய ஆழத்தை கவனிச்சு பாருங்க. அவங்க எந்த அளவுக்கு எழுதியிருப்பாங்க, எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவரால் உந்தப்பட்டு எழுதியிருப்பாங்க. ஆமா, நீங்க பேதைகளா இருக்கலாம், இந்த வசனம் உங்களை ஞானியாக்கும். இந்த வசனம் பரலோகம் என்கிற பொக்கிஷத்தை உங்களோடு பேசும். தயவு செய்து ஒரு பெரிய சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களை நமக்காக ஒவ்வொரு முறையும் அனுப்பி வைக்கிற ஆண்டவருடைய அதிசயங்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த வார்த்தைகளை திறந்தோர் வாசியுங்கள். வாழ்க்கை வளமாகும். அடுத்த வருடத்துக்குள்ளாக இந்த வசனமே உங்களை ஆசீர்வதிக்கும். இந்த வசனமே உங்களை ஆசீர்வதிக்கும். இந்த வசனம் உங்களை நிறைவாக்கும். பிரியமானவர்களே, அதுதான் நீங்கள் கேட்க வேண்டும், கவனமாய் கேட்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒரு கணவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் அந்த மனைவி நல்லவளாய் இருக்க முடியுமா? ஏன் நான் சொல்லுகிறேன், வேதம் நமக்கு அதுதான் அத்தாட்சி. வேதம் நமக்கு அதைத்தான் சொல்லுகிறது. அங்கேயே தேவன் அந்த குடும்பத்துக்குள் இருப்பதை கடந்து போகிறார். உலகம் என்ன வேணாலும் சொல்லலாம், ஆண்டவர் இப்படித்தான் சொல்லி வைத்திருக்கிறார். அது கடினமாக இருக்கும், ஆனால் அதை கை கொண்டால் அது ஔஷதமாக இருக்கும். அது கடினமாகத்தான் இருக்கும். எங்களுக்கு ஒரு சுயாதீனம் இல்லையா, எங்களுக்கு ஒரு காரியம் இல்லையா என்று சொல்லலாம். அது கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் அதை கை கொள்ளும் போது அங்கேதான் அன்பு பிறக்கிறது, அங்கேதான் வசனம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது, அங்கேதான் அற்புதம் பிறக்கிறது. எப்பொழுதெல்லாம் வசனத்தை கை கொள்ளுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அற்புதத்தை காண்பீர்கள். எப்பொழுதெல்லாம் வசனத்தை. அதனால இந்த கடைசி காலத்தில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் யுகத்திலே வாழ்கிற நீங்கள் வசனத்தை தள்ளிவிட்டீர்கள் என்றால் தேவனால் தள்ளப்படுவீர்கள். வெகு சீக்கிரத்தில் தேவன் வருகிறார்.